அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சின்ன ஸ்ட்ரெச். 2 ஆசனா சேர்ந்து பண்ண போறோம். அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெச் மாதிரி ஆகிடும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆசனா சஷாங்க ஆசனா பண்ண போறோம். அதுக்கப்புறமேட்டு த்ரெட் த நீடில் போஸ்ன்ட்டு ஒரு போஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே தனித்தனியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி எப்படி பண்றது, கொஞ்சம் ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சஷாங்க ஆசனா. சஷாங்காசனா தான் ராபிட் போஸ் அப்படின்னு சொல்லலாம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு வஜ்ராசனால உட்காந்து கை மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு அப்படியே இப்படி கீழே வரணும். நல்ல கையை எந்த அளவுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலையை கீழே வைக்கணும். இதில் சில வினாடிகள் இதில் பண்ணும் போது நம்மளோட பின்பகுதி இந்த ஹீல்லேருந்து தூக்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது சஷாங்காசனா. இதுக்கு அடுத்தது த்ரெட் த நீடில் போஸ்ன்னு சொல்லிட்டு இதுல எப்படி பண்ணணும்னா மார்ஜாரி ஆசனாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடணும். இந்த போஸ் ஏற்கனவே வேற பகுதியில் நான் தனியாக செஞ்சு காமிச்சிருப்பேன். இப்போ மறுபடியும் புதுசாக இருக்கிறவங்களுக்காக நான் மறுபடியும் செய்கிறேன். மார்ஜாரி ஆசனாக்கு டோ இப்படி டக் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு கை நல்லா இப்போ வலது கை எடுத்துட்டோம்னா வலது கை நல்லா இப்படி உள்ளே விட்டுட்டு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஷோல்டரை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை கீழே வைக்கணும். இந்த கையை ஒன்று மேல் நோக்கி தூக்கலாம், அப்படி இல்லைன்னா கையை இப்படி இப்படி வைக்கலாம். கால் இந்த 90 டிகிரியில தான் அப்படியே இருக்கணும். இதை வைக்கும் போது கொஞ்சம் கவனிச்சு வைக்கணும். நல்லா கை எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஷோல்டர் நல்லா கீழே வரும். ஷோல்டர் கொஞ்சம் தூக்கி இருந்துச்சுன்னா ஷோல்டர் பெயின் வந்துடும். இது த்ரெட் த நீடில் போஸ். அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணி மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுந்து வரும்போது கையை நல்லா இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை எடுத்துட்டு பொறுமையாக கையை கொண்டு மறுபடியும் மார்ஜாரி ஆசனா வஜ்ராசனாக்கு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். அதே மாதிரி இடது பக்கமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 ஆசனாமே சேர்த்து பண்ண போறோம். இப்போ எனக்கு த்ரெட் த நீடில் போஸ் கால் ஸ்ட்ரைட்டா மார்ஜாரி ஆசனா பண்ணிட்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிளாக செய்யறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இதே மாதிரி வஜ்ராசனால வச்சுட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கி அப்படியே அப்படி கீழே வரும். வந்துட்டு இதுலேயே கைகள் அதே மாதிரி த்ரெட் த நீடில் போஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வைக்க போகிறோம். ஆனால் கால் நம்ம நேராக வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி சஷாங்காசனால எப்படி உட்காந்தோமோ அதே மாதிரி நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு கை நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தலை கீழே வச்சுட்டு கையை வைக்க போகிறோம். அதில் பண்ணும் போது அது ட்விஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ட்விஸ்டிங் வராது. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். அதே மாதிரி கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு எதுக்காக எல்லா ஃபார்வர்ட் பெண்டும் நம்ம பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம கையை மேல் நோக்கி தூக்கிட்டு இப்படியே கூட பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எதுக்காக கை மேல் நோக்கி தூக்கி பண்ணுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்பைன் நல்லா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும். நல்லா இப்படி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதே எக்ஸ்டென்ஷன் அப்படியே அப்படி ஃபார்வர்ட் பெண்ட் வரணும். இப்படி வந்தால் தான் ஓரளவுக்கு உங்களோட ஸ்பைன் கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். இப்போ இது அப்படியே இடது கையை இது உள்ள விட்டுட்டு வலது கையை மேலே வைக்கும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி சஷாங்க ஆசனாவும் த்ரெட் த நீடில் போஸும் சேர்த்து பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த ஒரு மூவ்லேயே நிறைய பலன்கள் இருக்கு.
அதாவது வந்து நம்ம கால்கள் மடங்கி இருக்கிறதுனால வஜ்ராசனத்துல வந்து என்னென்ன பலன்கள் இருக்குமோ அந்த மாதிரியுமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது ட்விஸ்டிங் த்ரெட் நீடில் போஸ்ல பண்ணும்போது ட்விஸ்டிங் வரும். இதுல வந்து ட்விஸ்டிங் வராது. கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஸ்பைனுக்கு வந்துமே ரொம்பவே நல்ல தளர்வு ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள ஷோல்டருக்கு வரும். எல்லாமே சேர்த்து வந்து ஒரே வந்து ஆசனால வந்து வர மாதிரி இருக்கும். இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.